எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டை வச்சு கீர் செய்கிறது எப்படி அப்படின்றத பற்றின பதிவு. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். கிரேட்டட் கேரட், அதாவது துருகிய கேரட். இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கீருக்கு இது மாதிரி துருகி எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் கீருக்கு இது மாதிரி துருகி எடுத்தால் நல்லா இருக்கும். அதனால நான் மிக்சியில் போட்டு இது மாதிரி திருகி எடுத்திருக்கேன். இதில் சீக்கலை, மிக்சியில் போட்டு திருகி எடுத்திருக்கேன். சுகர், சர்க்கரை, கீ, நெய், கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு, ஃபுல் க்ரீம் மில்க், கொழுப்பு நீக்கப்படாத பால், ட்ரை கிரேப்ஸ், காய்ந்த திராட்சை, சின்னமன், க்ளாவ்ஸ், காடமம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாரைப்பருப்பு, இது ஆங்கிலத்தில் சிலோஞ்சின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா ஆல்மண்டேட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த கீருக்கு தேவையான பொருட்கள். வாங்க இந்த கீரை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். என்னென்னா, இப்போ கீரை செய்கிறதா இருந்தாலோ இல்லை அல்வா செய்கிறதா இருந்தாலோ, பீட்ரூட்டோ கேரட்டோ வச்சு என்ன இது அல்வாவோ கீரோ செய்கிறதா இருந்தாலோ, இல்லை ரெண்டுமே ஒன்றா செய்யணும் அப்படின்னு இருந்தாலோ, நான் என்ன பண்ணுவேன், குக்கரில் சோறு வைக்கிறப்போ அந்த கேரட்டோ பீட்ரூட்டோ என்ன பண்ணுவேன், அதை குக்கர் மேலே வச்சுருவேன். நான் சோறை டபுள் பாயிலிங் மெத்தடில் வைக்கிறதுனால ஸோ அரிசியை வச்சுட்டு அது மேலே என்ன பண்ணுவேன், இந்த கேரட்டு இல்லாட்டினா பீட்ரூட்டோ அதை எனக்கு தேவை எதுவோ அதை வச்சு வேக வச்சுப்பேன். ஏன்னா இப்போது வேகிறதுக்கும் சீக்கிரம் வெந்துடும், அதே மாதிரி வேலையும் எளிமையாக முடிஞ்சிடும். வாங்க இப்போ செய்யலாம். நான் கேரட் வச்சுட்டேன். இந்த கேரட்டு மூழ்கிற வரைக்கும் பால் ஊற்றிப்போம், நிறையா வேணாம். இதை பாருங்கள், கேரட் மூழ்கிற அளவுக்கு பாலை ஊற்றிட்டேன். இப்போது குக்கர் மூடியை போட்டு வேக விடுவோம். இப்போது மூடி போட்டு மூடியாச்சு. இதில் இந்த ஆவி போனோடனே வெயிட் வைப்போம். இப்போ பாருங்கள், நல்லா ஆவி வந்துடுச்சு. இந்த ஆவி வந்துட்டோடனையும் இப்போ குக்கரோட வெயிட்டை வைக்கிறேன். வச்சு நீங்கள் உங்கள் சோத்துக்கு எவ்வளோ வேக வைக்கிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசிலே விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போது இந்த கேரட் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து அல்வா செய்வோம். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. இப்போது ஸ்டீமெல்லாம் புரிச்சு இப்போ எடுக்கலாம். நல்லா வெந்துருச்சா? நல்லா வெந்துருச்சும் கூட, பார்க்குறப்பவே தெரியுது பாருங்க. இப்போ அல்வா எடுத்து கிண்டிக்கலாம். இப்போ கீரை வச்சுப்போம். வேக வச்சோம் இல்லையா, கேரட்டை வச்சுப்போம். திக்காக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிப்போம். நான் பாலை காய்ச்சி வச்சுருக்கேன்.
பால் ஊற்றியாச்சு. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த பாலோட இந்த கேரட்டு இன்னும் ஒரு கொதி வரட்டும். இது கொதி வந்துட்டு இருக்கப்பவே நம்ம தாளிப்பு இருக்கு இல்லையா, முந்திரி திராட்சை அதெல்லாம் தாளிச்சுப்போம். பாருங்க கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், சர்க்கரையை போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எப்படி விருப்பப்படுறாங்களோ அது மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. சிலர் கம்மியாக சர்க்கரை விருப்பப்படுவாங்க, சிலர் அதிகமாக விருப்பப்படுவாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டு கொதிக்கட்டும். சர்க்கரை போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா சிறு தீயில வச்சுப்போம். இப்போ இங்கே கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ தாளிப்பு ஊற்றிப்போம். சட்டி காயட்டும். நெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுப்போம். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு. பொரியட்டும். பொரிஞ்சிட்டு இருக்கப்போ போட்டுக்கலாம். முந்திரி லேசாக பொன்னிறமாக வரட்டும். அப்புறம் திராட்சையை போட்டுக்கலாம். பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு. இது கேரட் சீடு, முந்திரி சவக்க ஆரம்பிச்சிருச்சு. திராட்சை போட்டுப்போம். திராட்சையும் பபுள் வந்துருச்சு. இப்போ சாரப்பருப்பு போட்டுப்போம். ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். சாரப்பருப்பு போட்டோன்னே தீஞ்சிடும். அதனால தான் இப்போ இதை நம்ம கீரில் போட்டுக்கலாம். கீரை தயாராகிடுச்சு. பாருங்க கேரட் கீர் சாப்பிட்றதுக்கு தயார். இப்போ அடுப்பை அணைச்சிடுவோம். அடுப்பை அணைச்சி
பரிமாற வேண்டியதான். இது வந்து உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்கலாம், இல்லை சூடாக வேணும்னா அப்படியேவும் கொடுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ கேரட் கீர் தயாராகிடுச்சு. நான் அடுப்பையும் அணைச்சிட்டேன். இப்போது ஒரு கிண்ணத்தில் ஊற்றி பரிமாறலாம். விருப்பப்பட்டால் குங்குமப்பூ போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டிருக்கேன். ஆரோக்கியமான ஒரு கேரட் கீர் தயாராகிடுச்சு. கேரட் சாப்பிடாதவங்கள இப்படி இது மாதிரி ஒரு கீர் செஞ்சு சாப்பிட வைக்கலாம். இதை செய்கிறதும் மிக எளிமை தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழுங்கள்.